மழை காலம் ஆரம்பிச்சதுலேருந்தே எந்த டயத்தில் மழை வருதுன்னே சொல்ல முடியல. அதனால் மழை வரக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே ஆடு மாடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்குள்ளே பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடு மாடெலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருமேகம் சூழ்ந்து மழை வர மாரி வேற இருக்குது. தோப்புக்குள்ளெலாம் செடிலாம் நிறையா மண்ணுக்கு அதுக்கும் கொசு வேற பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே இடத்துல நிற்க முடியலை. சரி இது வேலைக்கு ஆகாது, அப்படியே தோப்புக்குள்ளேயே ஒரு ரவுண்டிங்கை போடுவோம் அப்படின்னு நடந்துக்கிட்டே போனாலும் கொசு வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா சொடக்கு தக்காளி செடி வேறு இருந்துச்சு. அதில் ஒரு 4 காயை பிடுங்கிக்கிட்டு அப்படியே சொடக்கு போட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே தெரிஞ்சேன். சரி இவ்வளோ தூரம் வந்தால் தான் வந்தான், அதே காலையாதுக்கு முளைச்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் நீக்கி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு காலையான கூட காணோம். மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட காலையாக பிடுங்கணும், மழை காலம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு காலைன்னு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு காளானை பார்த்தாச்சு. அந்த காளான் இப்போ தான் நல்லா மண்ணை விட்டு முட்டிகிட்டு வந்து நல்லா சூப்பராக கொடை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை பிடுங்கி பார்த்தா அது ஒன்றுக்குமே ஆகாத மாதிரி போச்சு, பூச்சி வச்சு போச்சு. என்னடா அது ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சரி மறுபடியும் பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம் தேடி பார்த்தேன். ஒரு காளானை கூட காணோம். ஏமாந்தது தான் மிச்சம்.